Hello viewers, welcome to Unnal Mudiyum Thozhi. நம்ம ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிற ஒர்க் illustration. எஸ், மூணாவது எபிசோடு உங்களுக்கு illustration அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ரொம்ப க்ளோஸ். நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் நல்லா படிக்கணும், நல்ல டிசைனர் ஆகணும்னா illustration ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இப்போ போன எபிசோடில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் ஸ்டென்சிலிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டென்சிலிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டென்சிலிங் வச்சு உங்களுக்கு நான் ட்ரேஸ் பண்ணி எப்படி டிசைனிங் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசைனிங்க்கு தேவையானது கலர் பென்சில்ஸ்னால் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பென்சில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்டாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி லாங்காக இருக்கும். சாஃப்டாக இருக்கணும் பென்சில். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நீங்கள் பாருங்கள், நல்ல குவாலிட்டி பென்சில் வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்கள் பிளாக் பென்சில் இது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுவும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையானது A4 ஷீட். எப்போவுமே உங்ககிட்ட சொல்வேன், A4 ஷீட், சார்ட் பேப்பர் இல்லைன்னா ட்ராயிங் பேப்பர். இங்கே நான் A3 ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டென்சில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டென்சில் வச்சு முதல்ல அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இப்படி நீங்கள் அவுட்லைன் வச்சு நீங்கள் டிசைனிங் பண்ணும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும், எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு. ஸோ இது அப்படியே வச்சு நான் ட்ரேஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டென்சிலிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் டிசைனிங் பண்ணலாம். இது 10 ஹெட்ஸ். ஓகே, இப்போ நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். ஸோ ட்ரேஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ட்ரேஸ் பண்ண ஒரு விஷயம் இப்போ டைரெக்டாக எப்படி பண்ணோன்னு கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிவைட் பண்ணுறோம் நம்ம. அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து ஹாஃப். இப்போது இதுக்குள்ளே நம்ம ஃபிகரை ட்ரா பண்ணுறோம். 10 ஹெட்ஸ். நீங்கள் சைடில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் டிஃப்ரென்ஸ். ஸ்டென்சிலிங் வச்சு பண்ணியிருக்கோம் அண்ட் இப்போது டைரக்ட் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கோம். நான் சேம் போஸே வரைகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஹெட்ஸை நான் வரைஞ்சாச்சு. ஸோ சேம் போஸ், இதே மாதிரி சேம் போஸ் ஸ்டென்சில் வச்சு பண்ண அதே போஸை இங்கே ஃப்ரீ ஹேண்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்பீட் நம்ம நல்லா பிக்கப் பண்ண முடியும். இப்போ ஸ்டென்சிலிங் வச்சும் பண்ணலாம், பிகினர்ஸ் ஸ்டென்சிலிங் வச்சு கூட பண்ணலாம். பட் லாங் ரன்னுக்கு நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதை வச்சு எப்படி டிசைன் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நான் ஸ்டென்சிலிங் பண்ணதில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் உங்களோட ஸ்கின் கலர், பென்சில் கலர்ஸில் ஸ்கின் கலர்னு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கலரை நம்ம ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவுட்லைன். ஸோ பென்சில் ஷேடிங் வந்து பெரிய ஆர்ட் கிடையாது, பெரிய ட்ராயிங் தெரிஞ்சு தான் பண்ணணும்லாம் கிடையாது. பேசிக் ஷேடிங் நீங்கள் பண்ணுங்கள். என்ன ஷேடிங்னா, இப்போ நான் இங்கே ஸ்ட்ரெயிட் லைனாக ஷேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்லீப்பிங் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்லைன். இப்போ நம்மளோட இந்தியன் டிண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டிஷ், அதனால் நான் வீட்டிஷ் ப்ரௌன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் ஷேடிங் கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட், இப்படி சிம்பிளாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஷேட் பண்ணிகிட்டே வரலாம். வெரி சிம்பிள் டெக்னிக், ரொம்ப உங்கள் பென்சில் அழுத்த வேண்டாம். அதுக்கப்புறம் கால். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கின் தெரியுதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கலர் ஷேட் பண்ணணும். ஸோ அவுட்லைன் கொடுக்குறோம் அண்ட் ஷேட். ரொம்ப டார்க் பண்ணக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன், லைட் ப்ரௌன். இப்போ நான் கொஞ்சம் ஆரஞ்ச் டிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன் கொஞ்சம் ஆரஞ்ச் வச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிம்பிள் டெக்னிக், ஒரு சின்ன குழந்தை கூட இந்த மாதிரி ஷேடிங் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப அழுத்த வேண்டாம், ரொம்ப லைட்டாக பண்ணுங்கள். ஓகே, நான் இன்னொரு டெக்னிக் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு பிங்க் இருக்குது. ஸோ லெட் மீ யூஸ் பிங்க் ஆல்சோ. ஸோ இங்கே ஒரு பிங்க் ஷேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின் கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் எனக்கு ஸ்கின் தெரியும், ஸ்கின் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் ஸ்கின் ஷேட் பண்ணிவிட்டேன்.
இப்போ நான் இதுக்கு மேலே ட்ரெஸ் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ டிசைனர்ஸ் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அக்கேஷனுக்கு டிசைன் பண்ண போகிறோம். மேபி இது பார்ட்டி வேரா, இல்லை ஒரு சின்ன கெட் டுகெதரா, இல்லை ஒரு கல்யாணமா, எதுக்காக நம்ம டிசைன் பண்ண போகிறோம், ஏன் இந்த டிசைனிங் பண்ணுறோம். எல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அது நல்லா இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய வேஸ்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே வேஸ்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கேயே அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்களோட எண்ட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன மனசில் வச்சிங்களோ அது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என் மனசில் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு இந்தியன் வேர். ஸோ இது ஒரு சல்வார் கமீஸ். ஓகே, ஸோ போட் நெக் வச்சு ஒரு சல்வார் கமீஸ் டிசைன் பண்ணலான்னு என் மனசில் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பென்சில் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் போட் நெக் வரைகிறேன் அண்ட் மேபி ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சுக்கலாம். அண்ட் கமீஸை நான் வரைஞ்சாச்சு. கமீஸ்னால் நீங்கள் மேலே போடுற டாப் இல்லை, ஸோ அந்த கமீஸ் ஸ்ட்ரெயிட் கட் கமீஸ். இப்போ இதில் எனக்கு சுடிதார் வேணும், பேண்ட்ஸ். பேண்ட்ஸ் வந்து டைட் ஃபிட்டிங் பேண்ட்ஸ்ன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பேண்ட் ரெடி பண்ணி, ஸோ இது வந்து பேசிக் கமீஸ். இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இதை வந்து கலர் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு தேவையானது கலர் வீல். ஓகே, இப்போ இங்கே என்கிட்ட ஒரு கலர் வீல் இருக்குது. இந்த கலர் வீலில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கலர் வீல்லேருந்து நீங்கள் படிக்கலாம். இது நீங்கள் கூகுள்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணலாம். கலர் வீல்னோடனே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கலர் காம்பினேஷன் பார்க்குறது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ரெட் பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், அதுக்கு ஆப்போசிட் க்ரீன் கூட எடுக்கலாம். இல்லையா, இப்போ நீங்கள் பிங்க் பிடிச்சிருக்குன்னு வைங்க, அதுக்கு ஆப்போசிட் க்ரீன். ஸோ இப்படி கூட நீங்கள் கலர் காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த கமீஸில் டாப் வந்து நான் ரெட் எடுக்கிறேன்னு வைங்க, இதுக்கு நான் எதிர் கலரும் எடுக்கலாம், இல்லைன்னா பக்கத்து கலர் கூட எடுக்கலாம். ஸோ கலர் வீல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ஒரு வாட்டி இந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் கூட பெயிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ உங்கள் மனசில் நல்லா நிற்கும். ஸோ இங்கே இருக்கிற கலர் வீலை வச்சு தான் நீங்கள் கலர் காம்பினேஷன்ஸை இனிஷியலாக, அதாவது பிகினர்ஸ்க்கு கலர் வீலை வச்சு தான் கலர் காம்பினேஷன்ஸ் படிப்பாங்க. அப்போ தான் உங்களோட ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கலர் காம்பினேஷனோட ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இங்கே நம்ம பேசிக் இந்தியன் கலர் பார்க்கலாம். பேசிக் இந்தியன் கலர் ரொம்ப பிடிச்ச இந்தியன் கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் காம்பினேஷன். இந்த ப்ளூ க்ரீன் காம்பினேஷனை எப்படி நம்ம கமீஸில் கொண்டு வர போகிறோம்னு பாருங்கள். இப்போ நான் அவுட்லைன் ப்ளூ கொடுக்குறேன். ஸோ அவுட்லைன் மட்டும் நல்லா திக்காக கொடுங்க. ஏன் அவுட்லைன் திக்காக கொடுக்கணுன்னா, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் புரியும். இல்லஸ்ட்ரேட் பண்ணும்போது அந்த பேட்டர்னையும் நீங்கள் கன்வே பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வரைகிறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பென்சில் இருக்கும் இல்லையா, நம்ம பேசிக் ஷேடிங், அதை நீங்கள் அழிச்சிடலாம். ஸோ உள்ளே இருக்கிற பேசிக்கை நான் அழிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இதை டார்க்காக கலர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த டெக்னிக் என்னது, சிம்பிள் டெக்னிக். நீங்கள் ஸ்டாண்டிங் லைன் இல்லைன்னா ஸ்லீப்பிங் லைன். இப்போ நீங்கள் ஸ்டாண்டிங் லைனில் உங்களோட ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டாண்டிங் லைன் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, சிம்பிள் பென்சில் ஷேடிங். ஃபர்ஸ்ட் நீங்கள் லைட்டாக அடிக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஷேடை டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ளூ டாப் கொடுத்துருக்கேன். இப்போ க்ரீன் பேண்ட்ஸ். இங்கே கேதர்ஸ் வருது. நீங்கள் அந்த கேதர்ஸ் காட்டுற மாதிரி நீங்கள் அங்கே கொஞ்சம் டார்க்காக நீங்கள் ஷேட் பண்ணுறோம். எப்போவுமே அவுட்லைன் பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இது பேசிக் டெக்னிக். ஸோ இங்கே ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன். இப்போ நான் உங்களுக்கு ஷூஸ் போடலாம். ஸோ மேபி ப்ளூ ஷூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ் வச்சு நீங்கள் பேசிக் டிசைனிங் பண்ணலாம். இப்போது ஹேர் பண்ணலாம். ஹேர் பிளாக் எடுத்திருக்கேன். எனி ஹேர் ஸ்டைல், லாங் ஹேர் வைக்கலாம். இப்போது ஹேர் கலரிங் ரொம்ப ஃபேஷனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் அங்கங்கே ப்ளூ ஆட் பண்ணலாம்.
ஸோ என்னென்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்கள் பேசிக் டிசைனிங் உங்களோட பென்சில் ஷேடிங் வச்சு பண்ணலாம். இது ஸ்டென்சில் வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ இதே நான் எப்படி டிசைன் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை டிசைட் பண்ணியிருக்கேன் ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு ஒரு கமீஸ். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னும் ஏதாவது நான் டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதை எப்படி நான் இம்ப்ரவைஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஓகே, எனக்கு இந்த போட் நெக் ஓகே. ஸோ நான் இந்த போட் நெக்கை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எனக்கு பஃப் ஸ்லீவ் வேண்டாம், ஸோ நான் இதை ஃபுல் ஸ்லீவாக மாற்றுறேன். எப்படி லெக்கில் வந்து சுடிதார் கேதர்ஸ் இருக்கோ அதே மாதிரி நான் கையில் கேதர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் இந்த இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த கமீஸோட டாப் வந்து எனக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் சைஸ், அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் வர மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். உள்ளே இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நம்ம வரைஞ்சி அழிச்சு எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு டாப் வேரியேஷன் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன வேரியேஷன்ஸ் வேணுமோ அதில் நான் இதில் பண்ணிட்டேன். அண்ட் கேதர்ட் பண்ண பேண்ட்ஸ், எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் அழிச்சிடலாம். ஸோ பேசிக் பாஸ்டர் நல்லா இருந்தால் தான் உங்களோட ஸ்கெட்ச் பார்க்க அழகாக இருக்கும். இந்த பேசிக் லைன்லாம் நான் அழிச்சிடுறேன். இப்போ ட்ரெஸ் மட்டும் தெரிகிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்த கமீஸை இப்போ எப்படி இதை நான் மாற்ற போகிறேன்னு பாருங்கள். இதில் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கின் கலர் கொடுங்க. ஸோ பேசிக் ஸ்கின் கலர் நான் கொடுக்குறேன். இங்கே நான் ஆரஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ப்ரௌன், இதில் நான் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே என்னோடய ஸ்கின் என்னோடய ட்ரெஸ்ஸில் எங்கே ஸ்கின் தெரியுமோ அங்கே மட்டும்தான் நீங்கள் ஸ்கின் கலர் போடணும். ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ பேசிக் ஸ்கின் கலர் ரெடி. ஹைலைட் கொடுக்குறேன், ப்ரௌன், ரொம்ப அழுத்த வேண்டாம். ஓகே, நான் ஸ்கின் கலர் கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ப்ளூ க்ரீன் காம்பினேஷன். இப்போ இதில் நான் ஃபுல் ஸ்லீவ் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ நான் இங்கே இன்னொரு கலர் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். மேபி பிங்க் நான் யூஸ் பண்ணுறேன், லைட் பிங்க். ஓகே, ஸோ லைட் பிங்க், ப்ளூ, க்ரீன் காம்பினேஷன். இப்போ இது என்ன பண்ணலான்னா முதல்ல பேண்ட்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ பேசிக் ஃபில்லிங், ஃபர்ஸ்ட் அவுட்லைன். இப்போ நான் இதை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய பேண்ட்ஸ் ரெடி. இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பேண்ட்ஸ்க்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுக்கல. மேபி லெகின்ஸ் ஆர் சுடிதார்னு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சுடிதார் கேதர்ஸ்ன்றதுக்கு நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். இப்போ டாப்பில் நான் 2 கலர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், ஒன்று பிங்க்கும் இன்னொன்று ப்ளூ இல்லையா. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளூ வந்து இன்னர் ட்ரெஸ்ஸாகவும் டபுள் ஷேட். ஓகே, ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ப்ளூ, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ளூ அடிக்கிறேன் லைட்டாக. ஃபுல் ட்ரெஸ், ஓகே, ஃபுல் ட்ரெஸ் ப்ளூ. இது பேசிக் பென்சில் ஷேடிங், யார் வேணாலும் பண்ணலாம் இதை. அவுட்லைன் ப்ளூ, அவுட்லைன் ப்ளூனா பேசிக் கார்மெண்டோட கலர் ப்ளூ. இப்போ எனக்கு பிங்க் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவ்ஸில் மேபி ஐ வாண்ட் அ ஸ்லீவ்லெஸ். ஓகே, ஸோ அது டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷன் ரெண்டும் சேர்ந்து வருது, ஒரு டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் கொடுக்குது. டபுள் கலர் மாதிரி மாறுது பாருங்கள் ட்ரெஸ். ஓகே,
இப்போ நீங்கள் முதல் பார்த்த ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ பார்க்குற ட்ரெஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்ன வித்தியாசம்னா, பேசிக்லேருந்து என்னோட ஐடியாஸை மேபி டபுள் கலர் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கோட் மாதிரி வருது, உள்ளே மட்டும் ப்ளூ, ஆனால் மேலே இருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டபுள் ஷேட், ப்ளூ அண்ட் பிங்க். அண்ட் சுடிதார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ரீன். இப்போ இதுக்கு நான் ஹேர் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரெயிட் ஹேர். நான் சொன்ன மாதிரி ஹேர் கலரிங் ஃபேஷன்ன்றதுனால ஒரே ஒரு ஹேர் மட்டும் நீங்கள் பிங்க் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, உங்களோட டிசைனிங் ஸ்கில் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, இப்போது நீங்கள் இதை டிசைன் பண்ணிங்க, மனசில் நமக்கு ஒரு நார்மல் கம்மீஸ் பண்ணணும்னு நினச்சோம். தைச்சதுக்கப்புறம், அதாவது இந்த மாதிரினா ஒரு 2.5 மீட்டர்ஸ் நமக்கு டாப்புக்கு தேவைப்படும், 2.5 மீட்டர்ஸ் பாட்டம் தேவைப்படும். நமக்கு இப்போ டிசைட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஷாப்பிங் போய் கரெக்டாக நீங்கள் வாங்கிடுவீங்க. ஸோ பட்ஜெட் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இதில் வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் நல்ல டிசைனராக வேணும் அப்படின்னா, இங்கே ஒரு பிங்க் ஷேட் இருக்குது. ஸோ 2.5 மீட்டர்ஸ் பிங்க் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், 2.5 மீட்டர்ஸ் ப்ளூ மெட்டீரியல் அண்ட் க்ரீனுக்கு 2.5. ஸோ மெட்டீரியல் கால்குலேஷன் கூட இல்லஸ்ட்ரேஷனில் முடிஞ்சிருது. அண்ட் சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் என்னும்போது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கூட நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பட்ஜெட் கூட நீங்கள் இங்கேயே ரெடி பண்ணிடலாம். ட்ரெஸ் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு கூட இல்லஸ்ட்ரேஷன்லேயே டிசைட் பண்ணிடலாம். ஸோ இத்தனை அட்வான்டேஜ் வந்து இல்லஸ்ட்ரேஷனில் இருக்குது. இப்போ நம்ம ஹைலைட் பண்ணி உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ஸோ பிளாக் அவுட்லைன் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன், பார்க்க முடியுது. ஏன்னா சிம்பிள் ட்ரெஸ்ஸுக்கும் இப்போ அதில் நம்ம ஆட் பண்ண அதோட ட்ரெஸ்ஸோட அழகு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஆக்சசரிஸ் கூட நீங்கள் டிசைன் பண்ணி சொல்லலாம். இப்போ இங்கே பிங்க் கலர் ஷூஸ் போட்டால் எப்படி இருக்குது, ப்ளூ போட்டால் எப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் சரி, உங்களோட டிசைனிங் ஸ்கில் வந்து இந்த ஒரு டெக்னிக் மூலமாக கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நிறைய உங்களோட பட்ஜெட் வந்து பர்ஃபெக்டாக உங்களோட பட்ஜெட்டில் நிற்கும். தைச்சதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் வந்து இது நல்லா இல்லை நமக்கே தைச்சிட்டு இது நமக்கு அவ்வளோ நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் ஆல் ஃபேஷன் டிசைனர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த இல்லஸ்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ். குழந்தைங்க ஷேட் பண்ணுற மாதிரி தான் நான் ஷேட் பண்ணேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் பென்சில் ஷேடிங்கை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிங்க் ப்ளூ காம்பினேஷன், நான் சொன்ன மாதிரி கலர் வீல் காம்பினேஷன், அதை கலர் வீல் பார்த்துட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் மனசில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 10 ஹெட்ஸ் நம்ம இல்லஸ்ட்ரேஷனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் கன்சியூமிங். ஸோ நீங்கள் டிசைனிங் டைரெக்டாகவே பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். இல்லைனா ஒரு ஸ்கெட்ச் புக் வாங்கிட்டு அதில் ஃபுல் ஸ்டென்சிலிங் பண்ணி வச்சுருங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து நீங்கள் நிறைய ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எபிசோட், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் பார்த்த இந்த டிசைன் டெக்னிக்கில் ஏதாவது டவுட் இருந்தால் இல்லை சஜஷன் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.